சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த டுட்டோரியலை உங்க ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது ரேஷியோ அனாலிசிஸில் லெசன் 8 கன்செஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீகன்செஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். நம்ம இது வரைக்கும் ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். நமக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க. தட் மீன் டேட்டாமே வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வேரியஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சிருப்போம். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அதனுடைய ஒரிஜினல் டேட்டா கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா நமக்கு ரேஷியோஸ்லாம் கொடுத்துருவாங்க. ரேஷியோஸை சில இது கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதாவது பேலன்ஸ் ஷீட்லேருந்து ரேஷியோ ப்ரிப்பேர் பண்ணது போக இப்போ ரேஷியோவிலேருந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ஒரே ஒரு சம் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதில் மிக முக்கியம் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, ரேஷியோ நமக்கு தெரியாமல் இந்த சம்மை நம்மளால் போட முடியாது. அதனால் திருப்பி ரேஷியோ கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிங்க, பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சம் பாருங்கள். With the help of the following ratios regarding Jasmine and Company Limited, draw the balance sheet of the company for the year 2005. இது ரிப்பீட்டடாக கேட்டு வந்த கொஸ்டின்ஸ் இது, அதனால் இது எடுத்துருக்கிறேன் நான். இதில் என்ன சொல்கிறேன்னா, கரண்ட் ரேஷியோ 2.5, லிக்விடிட்டி ரேஷியோ 1.5, நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் 3 lakhs, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் 6 times, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 20%, debt collection period 2 months, fixed asset turnover ratio on cost of sales 2 times, fixed assets to shareholders net worth 0.80, reserves and surplus to capital 0.50. இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, லிக்விடிட்டி ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, அதன் பிறகு வந்து ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோஸு, டெட் ஆஃப் கலெக்ஷன் பீரியடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, ₹3 lakhs அப்படின்றது. இந்த 3 lakhsன்ற ஒரே ஒரு அமௌண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ரேஷியோஸ்லாம் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். வேறு எதுவும் அமௌண்ட்டே கொடுக்கல, இந்த ஒரே ஒரு 3 lakhs தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா நமக்கு எப்படி தெரியும், நமக்கு பேலன்ஸ் ஷீட்லாம் இங்கே லைபிலிட்டி அசட்ஸ் வரும், இங்கே லைபிலிட்டிஸ் வரும், அது தெரியும். இதில் ஷேர் கேபிட்டல் வரும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்கும், அதரில் கண்டிஜன் லைபிலிட்டிஸ் தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து கரண்ட் அசட்டு அதாவது ஸ்டாக் இருக்கும், சன்ட்ரி டெட்டார்ஸ் இருக்கும், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ் இருக்கும், வேறு ஏதாவது இது அசட்ஸ் தான் இருக்கும். போட்டோம் 2 பக்கம் டேலி ஆகணும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச இது. இப்போ இதில் ஒன்றுமே கொடுத்துடல, நெட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்னால் முதல் அது என்னன்னு தெரியும். நமக்கு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம சம்மு போட முடியும். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ டேட்டாவையும் நம்ம வந்து இவ்வளோ டேட்டாவையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அது பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்ம ஃபில் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சம்மு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரண்ட் ரேஷியோ இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கரண்ட் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கரண்ட் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்கன்னும் போது நாம் இதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிப்போம். சரி, முதல்ல கரண்ட் ரேஷியோன்னு போகிறது முன்னாடி முதல்ல இந்த ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. முதல்ல இந்த நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். முதல்ல நடத்திருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதாவது கரண்ட் அசட்ல இருந்து கரண்ட் லைபிலிட்டிஸை கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல். இதுதான் வெரி சிம்பிளாக சொல்ல போனால். இப்போ நமக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் 30,000 எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு சம்மில் 3 lakhs கொடுத்துருக்காங்க.
3 lakhs ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா இது இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்டு மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசெட் எவ்வளோன்னு தெரியாது நமக்கு, கரண்ட் லைபிலிட்டிஸ் தெரியாது. ஆனால் கரண்ட் அசெட்லேயே கரண்ட் லைபிலிட்டி கழிச்சிட்டாக்கா கிடைக்கிறது 3 லட்சம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா என்ன இது இந்த கரண்ட் ரேஷியோ பார்ப்போம். முதல்ல கரண்ட் ரேஷியோனுடைய ஃபார்முலா என்ன நமக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, கரண்ட் ரேஷியோ ஃபார்முலா போட்டுற பாருங்க. கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, அதாவது கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, கரண்ட் ரேஷியோ வந்து 2.5 கொடுக்குறாங்க. இதனுடைய ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? கரண்ட் ரேஷியோஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா? கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அதாவது இது 2.5 இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அதாவது இது என்ன கரண்ட் ரேஷியோ என்னன்னாக்கா, கரண்ட் அசெட்டு 2.5 பங்கு இருந்ததுன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் 1 பங்குன்னு அர்த்தம். அதாவது 2.5 டிவைடட் பை 1. தட் மீன்ஸ் இது கரண்ட் அசெட்டு, இது கரண்ட் லைபிலிட்டிஸ். புரியுதுங்களா? கரண்ட் லைபிலிட்டிஸ். அப்போ கரண்ட் அசெட்டு 2.5 பங்கு இருந்ததுன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் 1.5 பங்கு இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோது? ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு, பொறுமையாக பாருங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் 3 lakhs இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனாக்கா, ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தா கரண்ட் அசெட் எவ்வளோ? 2.5 பங்காச்சா? 2.5 மைனஸ் 1 போட்டால் அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு 1.5. தட் மீன்ஸ் 1.5 ஈக்குவல் டு 3 lakhs. அதாவது 1.5 டைம்ஸ்னா 3 lakhs. அதான் நமக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 3 lakhs கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் 3 lakhs. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு 3 lakhs 1.5 டைம்னா ஒரு டைம் எவ்வளோ? ஒரு டைம்ன்றது வந்து, அதாவது புரியுது பாருங்க, 1.5 டைம்ஸ் வந்து 3 lakhsனாக்கா இப்போ 1 டைம் எவ்வளோ வரும்? 3 lakhs டிவைடட் பை 1.5 போட்டோம்னா நமக்கு வந்து 2 lakhs வருமா? 2 lakhs வரும். அப்போ 2 lakhs ஒரு டைம் என்ன சொன்னோம்? கரண்ட் லைபிலிட்டி சொன்னோம் இல்லையா? அப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு 2 lakhs. ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டுமா? சரி, இப்போ கரண்ட் அசெட் எவ்வளோ? 2.5 மடங்கு வரணும் இல்லையா? கரண்ட் அசெட் இஸ் ஈக்குவல் டு, இது 1 மடங்குனாக்கா 2 lakhs இன்டூ 2.5 இதெல்லாம் பெருக்கிங்கன்னா 5 lakhs. ஆக இப்போ நம்ம வந்து இந்த ஒரு 3 lakhsன்ற அமௌண்ட்டை வச்சுக்கோ, ஒர்க்கிங் கேபிட்டலை வச்சுக்கிட்டு 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2 lakhs இருக்கும். கரண்ட் அசெட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இது 5 lakhs. ஓகேவா? இது அப்படியே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ நம்ம வந்து கால்குலேஷன் ஆஃப், மேலே நீங்கள் எழுதும்போது இப்படி போட்டுங்க, கால்குலேஷன் ஆஃப் ஒர்க்கிங் போடணும். நீங்கள் கால்குலேஷன் ஆஃப் கரண்ட் அசெட் அண்டு கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கணும். போட்டுட்டு தான் இந்த ஒர்க்கிங்ஸ்லாம் போட்டுக்கணும். போட்டு முடிச்சுக்கிட்டோம். இங்கே நீங்கள் போடும்போது கரண்ட் அசெட் இஸ் ஈக்குவல் டு 5 lakhs rupees, 5 lakhs. கரண்ட் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு 2 lakhs. இது ரெண்டும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இது அப்படியே இந்த ஃபார்முலா இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, அடுத்தது வாங்க. இப்போ இதை வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோமா? போன இதில் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து லிக்விடிட்டி ரேஷியோ இருக்குது. இந்த லிக்விடிட்டி ரேஷியோ வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம்? முதல்ல போன இதில் கரண்ட் ரேஷியோ வச்சுக்கிட்டு அந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம லிக்விடிட்டி ரேஷியோ இருக்க அதை வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். லிக்விடிட்டி ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? லிக்விடிட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, லிக்விடிட்டி ரேஷியோக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோன்னு சொல்லலாம், குயிக் ரேஷியோன்னு சொல்லலாம், லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லலாம். மூணுமே அதுதான் பேருது. லிக்விட் ஆர் குயிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். லிக்விட் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 1.5 கொடுத்துருக்காங்களா? 1.5 இஸ் ஈக்குவல் டு குயிக் அசெட் லிக்விட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? நமக்கு இப்போ வந்து 1.5 நமக்கு தெரியும்.
லிக்விட் அசெட் என்னன்னு தெரியாது, ஆனால் கரண்ட் லைபிலிட்டிஸ் தெரியும். கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ? கரண்ட் லைபிலிட்டிஸ் 2 lakhs. கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நமக்கு 2 lakhs. ஓகேவா? இப்போ கரண்ட் இது வந்து 1.5 தெரிஞ்சிருக்குது, இந்த 2 lakhs தெரிஞ்சது. இப்போ எல்ஏ லிக்விட் அசெட் மட்டும் தெரியணும். இப்போ லிக்விட் அசெட் இஸ் ஈக்குவல் டு liquid asset is equal to இது இங்க வந்துட்டுனாக்கா is equal போட்டோம்னா 2 lakhs into 1.5. ஓகேவா? liquid asset டிவைட் பண்ணுவேன். அப்போ பெருக்கி போட்டிங்க எவ்வளோ போட்டிங்க வரும்? போட்டால் 3 lakhs. இப்போ liquid assets நமக்கு வந்து கடைசிது வந்து 3 lakhs கிடச்சிருக்குது. இப்போ சோஃபார் நமக்கு வந்து கரண்ட் அசெட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், கரண்ட் லைபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இப்போ வந்து லிக்விட் அசெட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து மூணுமே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து இந்த ரேஷியோ வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோமோ அது கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது கரண்ட் ரேஷியோ வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் லிக்விட் ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் போகணும். நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் 3 lakhs கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ தான் போகணும். நம்ம ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ எல்லாம் ஒன்று தான் நமக்கு. இப்போ வந்து ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இங்கே இருக்குங்களா, எவ்வளோ சொல்கிறோம்? 6 times சொல்லியிருக்கிறாங்களா? இப்போ 2 ஃபார்முலா இருக்குது. இப்போ 2 ஃபார்முலா எதை எடுத்துக்கணும்? இப்போ என்ன பார்க்கணும்னா, இந்த லிக்விட் அசெட் போட்டோம் இல்லையா, லிக்விட் அசெட்ஸ் எவ்வளோ போட்டிருக்கிறோம்? நம்ம லிக்விட் அசெட் இஸ் ஈக்குவல் டு 3 lakhs போட்டுக்கிறோம். இந்த லிக்விட் அசெட் என்னன்னா, லிக்விட் அசெட் என்ன ஆகுது, எப்படி கண்டுபிடிப்பது? லிக்விட் அசெட்ஸ் என்னன்னாக்கா கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக் சொல்லி கொடுத்துருவோம் நானே. இப்போ லிக்விட் அசெட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? லிக்விட் அசெட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக். ஓகேவா? இப்போ கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக். இப்போ கரண்ட் அசெட் நமக்கு எவ்வளோ தெரியும்? லிக்விட் அசெட் எவ்வளோ? 3 lakhs. கரண்ட் அசெட் தெரியல நமக்கு. கரண்ட் அசெட் எவ்வளோ போட்டோம்? கரண்ட் அசெட் வந்து 5 lakhs போட்டு வச்சிருக்கிறோம். இது பாருங்க, கரண்ட் அசெட் 5 lakhs. அப்போ கரண்ட் அசெட் வந்து இங்கே 5 lakhs மைனஸ் ஸ்டாக். ஓகேவா? அப்போ ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு 5 lakhs மைனஸ் 3 lakhs is equal to 2 lakhs. இப்போ ஸ்டாக் கண்டுபிடிச்சிருக்கோம் அதில். இப்போ ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு 2 lakhs. ஓகே, ஸ்டாக் வந்து அதாவது ஸ்டாக் மீன்ஸ் க்ளோசிங் ஸ்டாக். அதாவது கரண்ட் அசெட்டில் ஸ்டாக்கை கழிச்சிட்டா வர்றது தான் லிக்விட் அசெட்டு. லிக்விட் அசெட்ன்றது வந்து கரண்ட் அசெட்டில் ஸ்டாக்கை கழிக்கிறது தான். கரண்ட் அசெட்ன்றது டெட்டார்ஸு, மற்ற அசெட் எல்லாமே ஃபிக்ஸட் அசெட் தவிர மீது இருக்கிறது எல்லாமே கரண்ட் அசெட்ஸில் வரும். டெட்டார்ஸு, ஸ்டாக்கு, வேறு ஏதாவது இது இருந்ததுன்னா இன்கம் இருந்தால் அதெல்லாம் எல்லாமே வரும், அசெட்ஸ்லாம் தான் வரும். ஆனால் லிக்விட் அசெட்ஸ்ன்றது வந்து கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக். ஸ்டாக்கை கழிச்சிட்டு மீதி என்ன இருக்குதோ அதுதான் கரண்ட் அசெட்ஸ். ஓகேவா? அப்போ வந்து இது இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னாக்கா லிக்விட் அசெட்ஸ் வந்து 3 லட்சம் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக்னு சொல்லியிருக்கோம். கரண்ட் அசெட் 5 lakhs. அப்போ இப்படி திருப்பி தலைக்கீழ போட்டோம்னா கரண்ட் அசெட்லேருந்து லிக்விட் அசெட் கழிச்சிட்டோம்னா கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்டாக் கிடைக்கும். புரியுதா? இது இந்த இடம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் மறுபடியும் ஒரு சொல்கிறோம் பாருங்க. அதாவது லிக்விட் அசெட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக். ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் மைனஸ் லிக்விட் அசெட். அவ்வளோதான். இதை தான் கழிச்சோம். ஸ்டாக் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. கரண்ட் அசெட் வந்து 5 lakhs மைனஸ் லிக்விட் அசெட்ஸ் வந்து 3 lakhs போட்டோம்னா நமக்கு 2 lakhs. ஓகேவா? இந்த ஸ்டாக் எப்படி வந்துன்றது நம்ம வந்து இப்போ ஸ்டாக் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், ஓகே. பாருங்க, இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன கரண்ட் அசெட் போட்டோம், கரண்ட் ரேஷியோ போட்டுக்கிறோம், லிக்விட் ரேஷியோ போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ வச்சுன்னு பார்க்கணும். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பை க்ளோசிங் ஸ்டாக் வந்து 6 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்னன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ சேல்ஸ் வந்து முதல் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்சாதான் நம்மளால இது பண்ண முடியும் இல்லையா? இப்போ வந்து கால்குலேஷன் ஆஃப் சேல்ஸ் அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் சேல்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்னென்ன வரும் அதுக்கு ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்ப்போம். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து
ஃபார்முலா என்ன அது? இது ஒரு பாருங்க 16. ரெண்டு ஃபார்முலா இருக்குது நமக்கு. இந்த இப்போ நான் இப்போதைக்கு நம்ம 6 டைம்ஸ்ன்றதுனால இது வந்து இதுதான் போடணும். ஓகேங்களா? இது பீரியட் கிடையாது. இந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் 16th ரேஷியோ போட போகிறோம். ஓகே, இப்போ அது போட்டிங்கன்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இப்போ நமக்கு வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சேல்ஸ் பை க்ளோசிங் ஸ்டாக் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வரைக்கும் பாருங்க, இதுக்கு போட்டால் 6 டைம்ஸு 6 தடவை. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு என்னன்னு தெரியாது நமக்கு, இதை தான் கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் இன்வென்ட்ரின்னா அது ஸ்டாக் எவ்வளோ நமக்கு? க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு வந்து போன இதில் வந்து 2 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம் க்ளோசிங் ஸ்டாக்கு. இப்போ நம்ம வந்து 2 lakhs தான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோன்னு தெரியாது. அதனால் வந்து 2 lakhs தான் வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக இது ஆவரேஜ் ஸ்டாக்காக எடுத்துக்கணும். அப்போ ஆவரேஜ் ஸ்டாக்கை 2 lakhs எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து அப்போ பாருங்க, அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு அதாவது லாபம் இல்லாமல் விற்ற பொருள், அதாவது பொருளுடைய அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு 2 lakhs into 6 is equal to 12 lakhs. காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு வந்து நமக்கு வந்து 12 lakhs கிடைச்சிருது. பொருள் விற்ற பொருளின் அடக்க விலை வந்து 12 லட்சம் கிடைச்சிருது. ஓகே, இப்போ சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மொத்த சேல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? அதை விற்ற பொருள் அடக்க விலை வந்து நமக்கு வந்து 12 லட்சம். அப்போ சேல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் பார்க்கணும். சேல்ஸ்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ சொல்கிறாங்க 20% சொல்கிறாங்க. அதாவது சேல்ஸுக்கும் அதுக்கும் 20% ப்ராஃபிட்டு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் போடுவோம் இல்லையா? போட்டோம்னா அந்த மாதிரி போடும்போது நான் அந்த ஃபார்முலா போடலாம், இல்லை இப்படி போடுங்க. இப்போ அதாவது சிம்பிளாக சொல்லி தரும் பாருங்க, 20% வந்து ப்ராஃபிட்டு. அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் வந்து 20% ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது 100 ரூபா ஒரு பொருளை விற்றுருந்தோம்னா நமக்கு 20 ரூபா லாபம் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த சொல்கிறோம்னா 80 ரூபா அந்த பொருள் அடக்க விலை, 20 ரூபாய் லாபம். இப்படின்னு சொல்லலாம். 80 ரூபா அந்த பொருள் அடக்க விலைன்னா 100 ரூபாய்க்கு விற்றுருக்குறோம். அதாவது 20% லாபம் வச்சு 20% லாபம்னா இந்த இதில் உள்ள வரும். அதாவது சேல்ஸில் 20% வரும். அப்படி என்னும்போது இங்கே வரும்போது நம்ம இது 80 ரூபா வந்து அடக்க விலைனா 100 ரூபா விற்ற விலை. இப்போ நமக்கு அடக்க விலை 12 லட்சம் ரூபா அப்படின்னா விற்ற விலை எவ்வளோ, விற்றது எவ்வளோ விற்றுருக்குன்னு பார்க்கணும். அப்போ 12 lakhs, அது சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 lakhs இன்ட்டு இதை போட்டு பாருங்கள் எவ்வளோ அது பாருங்கள். இதை போட்டோம்னா நமக்கு வந்து 15 lakhs வரும். சேல்ஸ் வந்து இது, அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 12 லட்சம், இதுக்கு வந்து நம்ம வந்து சேல்ஸ் வந்து 15 லட்சம். புரியுது? அப்போ இதில் கண்டுபிடிச்ச நமக்கு என்னன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு, அதாவது பொருள் விற்ற பொருள் அடக்க விலை 12 லட்சம், நெட் சேல்ஸ் ஆர் நெட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 lakhs, 15 லட்சம். ஓகேவா? இப்போ இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அடுத்தது போவோம். அடுத்தது இப்போ வந்து கரண்ட் ரேஷியோ முடிச்சிட்டோம், லிக்விடிட்டி இந்த ஃபார்முலா பண்ணுவோம், நெட்வொர்க்கிங் கேபிட்டல் பண்ணிட்டோம், ஸ்டாக் டர்னேஷன் பை கிராஸ் ப்ராஃபிட், டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த டேட்டாஸ்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்குரியதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்ட பிறகு அப்புறம் தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும். டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் அதில் வந்து எப்படி போகிறோம்? இப்போ டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் வச்சுக்கிட்டு டெட்டாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் ரேஷியோக்கு என்ன பார்ப்போம் பாருங்க. இதில் பீரியட் வருது இல்லையா? பீரியட் 2 months அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் இதை தான் எடுத்துக்கணும். நம்ம 19 ரேஷியோ எடுத்துக்க. டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு டேஸ் மந்த் இந்த இயர் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இதில் போட்டிங்கன்னா எப்படி வரும்னாக்கா கலெக்ஷன் பீரியட் வந்து நம்ம 2 மாதம் ஆச்சா, இது டேஸ் மந்த்ஸ் இந்த இயர் எவ்வளோ 2 மாதம் எடுத்துல அப்போ 12 மாதம். சப்போஸ் வந்து 60 நாள் கொடுத்துருந்தாங்கனாக்கா 365 போடுவோம் நீங்கள், 12 மாதம் டிவைட் பை டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. அப்போ டெட்டாஸ் டர்ன் ஓவர்
ratio is equal to 12/2 போட்டோம்னா 6 ஓகேவா 6 டைம்ஸ் ஓகே 6 டைம்ஸ் வந்துடுது. இப்போ டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ பாருங்க இந்த மேலே இருக்கு பாருங்க 12க்கு வந்துடுங்க. இந்த ஃபார்முலா வந்துருங்க. இப்போ இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா debtors turnover ratio is equal to net credit sales by average receivable. average receivable தான் நமக்கு வந்து debtors. average receivable இதுதான் கிடைக்கக்கூடிய இது எவ்வளோ average receivableன்றது தான் வந்து debtors சொல்லணும் இல்லையா. அப்போ debtors வந்து போடும்போது இங்கே 6 கண்டுபிடிச்சிருமா 6 is equal to net credit sales எவ்வளோ பார்த்தோம் போனதில் 15 lakhs 15 lakhs divided by average receivable. average receivableனாலும் debtorனாலும் ஒன்று தான், sundry debtorsனாலும் ஒன்று தான். அப்போ average receivable or debtors sundry debtors is equal to 15 lakhs divided by 6 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னாக்கா நமக்கு வந்து 2,50,000 கிடைக்கும். இது sundry debtors. புரியுதா? அதாவது debtors கலெக்ஷன் பீரியட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு 2 months கொடுத்தாங்க. debtors கலெக்ஷன் பீரியடுக்கு இந்த ரேஷியோ ஃபார் பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ வந்து 2 months டேஸ் மந்த்ஸில் 12 months இது 12 debtors டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து நமக்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 6ன்னு கண்டுபிடிச்சிடும். இங்கே debtors டர்ன் ஓவர் ரேஷியோக்கு 6க்கு பதில் 6 போட்டோம். நெட் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம் 15 லட்சம். அப்போ ஆவரேஜ் ரெசீவபிள்ன்றது தான் வந்து ஆவரேஜ் ரெசீவபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ரெசீவபிள் அப்படின்னாலும் சண்ட்ரி டெட்டார்ஸ்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி ஆவரேஜ் பேயபிள் அப்படின்னாலும் சண்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னாலும் ஒன்று தான். இதை வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுனா தான் உங்களால் போட முடியும். ஓகே, இப்போ வந்து சண்ட்ரி டெட்டார்ஸ் போட்டோமா? அடுத்து வாங்க. அடுத்தது இப்போ இது வரையும் முடிச்சிட்டோம். டெட்டார்ஸ் கலெக்ஷன் பீரியட் வந்து வரைக்கும் உள்ளது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ இதுன்னு பாருங்கள். ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ 2 இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நெட் ஃபிக்ஸட் அசெட்ஸு. இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோவில் வந்து சேல்ஸ் பை நெட் ஃபிக்ஸட் அசெட்ஸு. இப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நெட் ஃபிக்ஸட் ரேஷியோ 2 times ஆன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இந்த ரேஷியோ எடுத்துக்கணும். நம்ம 23 ரேஷியோ வந்து எடுத்துக்கணும். அப்போ போட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டர்ன் ஓவர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு வந்து ரெண்டு டைம் தெரியுது. 2 இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு எவ்வளோ போட்டோம்? 12 lakhs போட்டோமா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 12 lakhs போனதில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட்ஸ். அப்போ ஃபிக்ஸட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 lakhs டிவைடட் பை 2 போட்டோம்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து 6 lakhs. ஃபிக்ஸட் அசெட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான், முடிஞ்சது, கணக்கே முடிஞ்சது. இப்போ அடுத்தது நம்ம வந்து இதில் வந்து கிரெடிட்டார்ஸ் ரேஷியோ கொடுத்துடல நமக்கு, அதனால் கிரெடிட்டார்ஸ் பற்றி தேவையில்லை. ஓகே, இப்போ இது முடிச்சுக்கிட்டோம். அடுத்தது வாங்க. இப்போ வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் நெட் ஒர்த் பார்க்கணும் இல்லையா? இது போடுங்க. இதுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. இவங்க வந்து இதை வந்து டேட்டா கொடுத்துருவாங்க. ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஷேர் ஹோல்டர் நெட் ஒர்த் வந்து 0.80. அதாவது ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து அசெட் வந்து 0.80 இருந்ததுன்னா ஷேர் கேபிட்டல் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் நெட் ஒர்த் வந்து ஒரு பங்கு ஒரு ஒன்றா இருக்கும் அப்படின்றது மீனிங் இதுக்கு. அப்போ அதாவது ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து 0.80 இருந்ததுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் நெட் ஒர்த் வந்து ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து 6 lakhs இருந்ததுனாக்கா ஷேர் ஹோல்டர்ஸ் நெட் ஒர்த் அப்படின்னா 6 lakhs டிவைடட் பை 0.80 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 7,50,000.
இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் நெட் வந்து எதுனா நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் நெட் ஒர்த் எவ்வளோனா 7,50,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 7,50,000 ஷேர் ஹோல்டர்ஸ் நெட் ஒர்த்னா இது என்னன்னாக்கா ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருந்துனா இருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும், பிளஸ் ப்ராஃபிட் இருந்துனா இருக்கும். ஆனால் இங்கே வந்து ப்ராஃபிட் பற்றி கொடுக்கல, ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது எடுத்துக்க வேணாம். இப்போ இந்த 7,50,000ல் ஷேர் கேபிட்டலும் இருக்குது. இது இஸ் ஈக்குவல் டு ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டுமே இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அதாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 0.50ன்றாங்க. அதாவது ரிசர்வ் சர்ப்ளஸ் வந்து டு கேபிட்டலில் 0.5% இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் எவ்வளவோ அதில் வந்து 0.5% 0.5 வந்து இதுவாக இருக்கும் அப்படின்றாங்க, மடங்கு இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ கேபிட்டல் ஒரு பங்கு இருந்ததுன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 0.50 இருக்கும் இல்லையா. அப்போ இது வந்து ஷேர் கேபிட்டல், இது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இது ஒரு பங்கு இருந்ததுன்னா இது 0.5 இருக்கும். ஆனால் ரெண்டும் சேர்ந்தது தான், அதாவது 1 + 0.5 இஸ் ஈக்குவல் டு, அதாவது 1.5 இஸ் ஈக்குவல் டு 7,50,000. அதாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் ஷேர் கேபிட்டலும் இதை சேர்த்தது தான் வந்து 7,50,000. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ வருது பாருங்க, ஒரு பங்கு போட்டிங்கன்னா 5 lakhs வரும். அதாவது 7 இப்போ இங்கே போடுறோம் 7,50,000 டிவைட் பை 1.5 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பங்கு வந்து நமக்கு வந்து 5 lakhs வருது. ஓகேவா. இது வந்து ஷேர் கேபிட்டல். இது இப்போ 0.5 எவ்வளோ வரும், 0. அது இது வந்து ஒரு பங்குனாக்கா 0.5 எவ்வளோ வரும், இது வந்து 5னா 5 lakhs வந்து ஒரு பங்குனா 0.5ன்றது எவ்வளோனா 0.5 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2,50,000 வரும். இது வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இது ஷேர் கேபிட்டல், இது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஆல்மோஸ்ட் இதில் கொடுத்த டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் இதில் கிரெடிட்டார்ஸ் கொடுக்கவே இல்லை அவங்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் போக முடியும். இப்போ டேட்டாஸ்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டு போடணும். பேலன்ஸ் ஷீட்டு இப்போ எப்படி போடுறது அப்படின்றத ஒன்று ஒன்றா போடுவோம். என்னென்ன கிடச்சிருதோ அதை வச்சுக்கிட்டுலாம் போடணும் வர வேண்டியதான் நமக்கு. போடுவோமா. இப்போ வந்து நம்ம வந்து இது வரைக்கும் போட்டதில் எல்லாத்தையும் தொகுத்து பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பேஜில் என்னென்ன இருக்குது போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு ஒன்றா பார்ப்போம். இதில் என்ன போடுறோம், இதில் வந்து ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் கண்டுபிடிச்சிருக்கோமா. ஓகே. அப்புறம் ஃபிக்ஸட் அசெட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1 2 3 இது 3 வந்து இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபிக்ஸட் அசெட்ஸ், ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஃபர்ஸ்ட் 1 என்னென்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் அசெட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஃபிக்ஸட் அசெட்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், அது ஃபிக்ஸட் அசெட் வந்து 6 lakhs. ஓகே. அடுத்தது ஷேர் கேபிட்டல் 5 lakhs. அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 2,50,000. ஓகேவா. இது எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பயன்படுறது. இதில் வந்து சண்டே டெட்டார்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சண்டே டெட்டார்ஸ் வந்து 2,50,000 கண்டுபிடிச்சிருக்கிறோம். 4வது வந்து சண்டே டெட்டார்ஸ் 2,50,000. ஓகே. இதில் வந்து சேல்ஸ் வராதவங்க தெரியும் நமக்கு. நமக்கு வந்து சேல்ஸில் வந்து சேல்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வருமா, வராது. அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஓகே. இதில் ஸ்டாக் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸ்டாக் வந்து ஒரு 2 lakhs. ஸ்டாக்கு
2 lakhs. That is closing stock னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் என்ன? அப்புறம் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். கரண்ட் லைபிலிட்டிஸ் ஒரு 2 lakhs, கரண்ட் அசெட் வந்து 5 lakhs கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது ரெண்டு எடுத்து எழுதிக்குவோம். ஆர் கரண்ட் அசெட் அப்புறம் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசெட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? கரண்ட் அசெட் 5 lakhs, கரண்ட் அசெட் வந்து 5 lakhs, கரண்ட் லைபிலிட்டிஸ் 2 lakhs. அசெட் 5 lakhs, கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 2 lakhs. ஓகேவா? இப்போ இவ்வளோதான் கண்டுபிடிச்சது நம்ம. இது வந்து வேறு எது நம்ம நிறையா வந்து இதில் பேலன்ஸ் ஷீட்டுக்குரியது கண்டுபிடிச்சது வந்து இவ்வளோதான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்போ இதெல்லாம் கரெக்டு. இந்த கரண்ட் அசெட் இருக்குது, கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. கரண்ட் அசெட்லாம் என்ன வரும்? கரண்ட் அசெட் மீன்ஸ் வந்து என்னென்ன வரும்? ஸ்டாக்கு, டெட்டார்ஸு எல்லாம் வரும் இல்லையா? ஃபிக்ஸட் அசெட் தவிர மீது எல்லாமே வரும். இதில் முதல்ல இது எதெல்லாம் லைபிலிட்டிஸ் வரும், எதெல்லாம் அசெட்டில் வரும் பார்ப்போம். ஃபிக்ஸட் அசெட்டு அசெட்டில் வரும், ஷேர் கேபிட்டல் லைபிலிட்டிஸ் வரும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் லைபிலிட்டிஸ் வரும், சண்டே டெட்டார்ஸு அசெட்டில் வரும், ஸ்டாக்கு அசெட்டில் வரும். கரண்ட் அசெட்டு அசெட்டில் தான் வரணும். இது ஆனால் இது இதில் இருக்கட்டும். கரண்ட் லைபிலிட்டிஸில் வரணும். இது இருக்கட்டும். ஓகே, இப்போ அசெட்டை பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்டில் சண்டே டெட்டார்ஸும் ஸ்டாக்கும் இருக்குது. ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வருது பாருங்கள். சண்டே டெட்டார்ஸ் அது வந்து ஒரு 2,50,000, ஸ்டாக் வந்து ஒரு 2 lakhs. இதான் வந்து கரண்ட் அசெட்டில் இருக்குது. ஆனால் கரண்ட் அசெட் ஆக்சுவலாக எவ்வளோ? 5 lakhs. இங்கே எவ்வளோ இருக்குது? 4,50,000. ஓகேவா? அப்போ வந்து மீதி எவ்வளோ குறையுது? அதிகமாக குறையுது, 50,000 குறையுது. அதாவது கரண்ட் அசெட் மைனஸ் சண்டே டெட்டார்ஸ் ப்ளஸ் ஸ்டாக் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 5 lakhs மைனஸ் 4,50,000. ஒரு 50,000 டிஃப்ரெண்ட் வருதுடா. இது 50,000 வந்து அதர் கரண்ட் அசெட் போட்டுக்க வேண்டியதான் நம்ம இந்த இடத்துல. அதர் கரண்ட் அசெட், ஏன்னா இது என்னன்னு தெரியல நமக்கு, ஆனால் வந்து நமக்கு அதர் கரண்ட் அசெட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த 50,000 நமக்கு அசெட்டில் வரணும். 50,000 அசெட்டில் வரணும். கரண்ட் லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்ட் சொல்லலை நமக்கு, அதான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவ்வளோ தான் நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு உரியது கிடச்சிருக்குது நமக்கு. வேறு எதுவும் அவங்க கொடுத்த டேட்டாவில் வந்து வேறு எதுவும் கிடைக்கல. சேல்ஸ் கிடச்சிது, ப்ராஃபிட் கிடச்சிது, அதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வராது. சரி, இதை அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே போடுவோம். இதில் வந்து போடும்போது என்ன ஃபேம்? அது ஃபேம் ஜாஸ்மின் அண்டு கம்பெனி லிமிடெட் போடணும். பேலன்ஸ் ஷீட்டா? பேலன்ஸ் ஷீட் asset டேட்டு கொடுக்கல, ஆனால் 2005. இப்போ லைபிலிட்டிஸில் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ சொல்லியிருக்கிறோம்? ஷேர் கேபிட்டல் வந்து இதை போட்டிருக்கிறோம் 5 lakhs. அப்போ இங்கே 5 lakhs. ஓகே, அடுத்தது நான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வருமா? ரிசர்வ்ஸு அண்டு சர்ப்ளஸ் எவ்வளோ? ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 2,50,000. வந்துதா? ஓகேவா? அடுத்தது வாங்க, இது முடிச்சுக்கிட்டோம். ஃபிக்ஸட் அசெட்ஸு 6 lakhs. எந்த பக்கம் வரும்? ஃபிக்ஸட் அசெட்ஸ் 6 lakhs. ஓகேவா? அடுத்தது அது முடிச்சாச்சு. அடுத்து சண்டே டெட்டார்ஸு 2,50,000. 2,50,000. ஓகேவா? அடுத்தது ஸ்டாக்கு, தட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு 2 lakhs. க்ளோசிங் ஸ்டாக் 2 lakhs. ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் முடிச்சுக்கிட்டோம். எல்லாம் முடிச்சுக்கிட்டோமா? இப்போ கரண்ட் அசெட்டை வந்து நம்ம பிரித்து போட்டுருக்கோம். அதில் ஒரு 50,000 டிஃப்ரெண்ட் இருக்குது. அதர் கரண்ட் அசெட்டு, அதர் கரண்ட்டு அசெட்ஸ் எவ்வளோ? 50,000. கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ போட்டோம்? 2 lakhs. இது வந்து கரண்ட் அசெட் கிளியர் பண்ணிட்டோமா?
இது கிளியர் பண்ணியாச்சு. கரண்ட் லைபிலிட்டிஸ் 2 lakhs. கரண்ட் லைபிலிட்டிஸ் 2 lakhs. ஓகேவா? இப்போ டோட்டல் பண்ணி பாருங்க, எந்த பக்கம் குறையுது பாருங்க. இந்த பக்கம் போட்டோம்னா நம்ம வந்து 6 8 10 11 lakhs வருதா? இந்த பக்கம் 11 lakhs வருது. இந்த பக்கம் வருது பாருங்க. இந்த பக்கம் போட்டோம்னா 7 9 9,500 தான் வருது. அப்போ இங்கே எவ்வளோ வருதுனாக்கா 9,50,000 தான் வருது. எவ்வளோ குறையுது? 1,50,000 குறையுது. அப்போ இந்த 1,50,000 நீங்கள் போட்டுங்க. டிஃப்ரெண்ட்டை போட்டுட்டு அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், நம்ம வந்து இந்த டிஃப்ரெண்ட் வந்து அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், ஏன்னா இது நமக்கு கொடுக்கல ஏதோ அமௌண்ட்டு, ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு டேலி ஆகணும், அதனால் அதை நம்ம போட்டுக்கிறோம். அதை போட்டோம்னா நமக்கு இங்கே வந்து 11 lakhs இங்கே வந்துடும். இவ்வளோதான் ரேஷியோ கொடுத்தாங்க. ரேஷியோஸ்லேருந்து நம்ம வந்து எல்லாம் டெரிவ் பண்ணியிருக்கிறோம். இந்த சம்ம மறுபடியும் ஒரு தடவை, ஒரு 2 தடவை 3 தடவை திருப்பி போட்டு பாருங்கள். திருப்பி பாருங்கள். முதல்ல பார்த்துட்டு லிசன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நம்ம இந்த சம்மு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்னன்னாக்கா கரண்ட் அசட்னா என்னன்னு தெரியணும், கரண்ட் லைபிலிட்டிஸ்னா என்னன்னு தெரியணும், லிக்விட் அசட்னா என்னன்னு தெரியணும், ஃபிக்ஸட் அசட்னா என்னன்னு தெரியணும், எதாவது லைபிலிட்டிஸில் வரும்னு தெரியணும், எதாவதுலாம் அசட்டில் வரணும்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் சம் போட முடியும். அதோட முக்கியம் ரேஷியோ தெரியணும். என்ன ரேஷியோ? குயிக் ஆசிட் ரேஷியோனா என்ன அது, குயிக் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோனா என்ன அது, ரேட் ஆஃப் டர்ன் ஓவர் ரேஷியோனா என்ன அது, அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சால் தான் சம்மு போட முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு சம்மை மட்டும் நீ திருப்பி போட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக பாருங்கள். ரிப்பீட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். திருப்பி எந்த இடத்துல இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல டவுட் ஏதாவது வந்ததுன்னா அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு மெயிலில் சொல்லுங்கள். நான் அவங்க மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் இது வந்து கிளாரிஃபை பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் ஏதாவது தேவைன்னா அதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்ததில் இந்த கன்செஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி தெரியும். கன்ஃபியூஷனே கிடையாது. நாம் அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோமா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்மை திருப்பி போட்டு பாருங்கள். சொன்ன மாதிரி திருப்பி போட்டு பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸு இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முறை mallearning@gmail.com. மீண்டும் அடுத்ததில் சந்திப்போம். யூனிட் 3 ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியமான சாப்டர், ஆனால் ரொம்ப ஈஸியான சாப்டராக இருக்கும். இது வரைக்கும் ரேஷியோ அனாலிசிஸை விட ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர். கொஞ்சம் மார்க்கும் ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர். ஒன்லி வந்து பேசிக் நாலேஜும் லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் போதும் ஃபண்ட் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ போகிறதுக்கு. அதனால் அடுத்த சாப்டரில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.